விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டத்துக்கு சேர்ந்த குன்னத்தூருக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் காலி நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இது கட் ரோடு. குன்னத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தோம்னாங்க இந்த கட் ரோட்லேருந்து மறுபடியும் 20 அடி வண்டி தடங்க. இது வந்து ரெக்கார்டில் வந்துட்டு சூறா 20 அடி. இந்த தளத்து முகப்பில் தான் வந்து நம்மளுக்கு 2 ஏக்கர் அமைச்சிருக்குது காலி நிலம். இப்போ நான் வந்து நிலத்துக்கு போயிட்டு மறுபடியும் பார்க்கலாங்க. இப்போ வந்துங்க இந்த 20 அடி தளத்தில் வந்து நம்ம போகிற வழியில் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழை, குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, தென்னந்தோப்பு, இப்படி நம்ம போகிற வழியில் இந்த 20 அடி தளத்தில் நம்ம அந்த 2 ஏக்கரை பார்க்க போகிற வழியில் இதெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க நம்ம அந்த 2 ஏக்கரை போகிற வழியில் இந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி தளமே வருங்க. அந்த மாதிரி அதிகபட்சம் வந்து 25 அடி வரைக்கும் வருது. ஒரு கம்மி குறைஞ்சபட்சம் 20 அடி கம்மி இல்லைங்க. அந்த அளவுக்கு தடம் வந்து ரெக்கார்டில் வர அளவுக்கு நல்லா ஒரு அருமையான ஒரு தடங்க. பார்த்திங்கன்னாங்க இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அளந்து கல் நட்டி வச்சுக்கிறாங்க. நல்லா ஒரு 20 அடிக்கு மேலேயே வர அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக தடம் வந்து நல்ல ஒரு அகலமாக ஒரு லாரி போக்குவரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து தட வசதி கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க நாம் அந்த வண்டி தளத்தில் ஒரு 300 அல்லது 400 மீட்டர் தூரத்தில் கட் ரோட்டில் இருந்து இந்த 20 அடி தளத்தில் நாம் பார்க்க வந்த 2 ஏக்கராவுக்கு அவ்வளோ தூரம் வரணுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு கல் 20 அடிக்கு இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் தெரியுதுங்களா? நல்ல அகலமான இந்த 20 அடி தட முகப்பு கொண்ட ஒரு 2 ஏக்கருங்க. இதுதான் இப்போ நாங்கள் பார்க்க வந்த காடு. நல்லா இப்போ இந்த தளத்து மட்டத்துக்கு மேலே நல்லா காடு வந்து நல்லா உயரமாக இருக்குதுங்க. அந்த 20 அடி தளத்து மட்டத்துக்கு மேலே காடு வந்து நல்லா ஒரு 4-5 அடி உயரத்தில் காடு நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த 2 ஏக்கரா காட்டுக்கு உண்டான குபேர மூலம் இதுதாங்க. குபேர மூலம் நல்ல நேராக இருக்குது, நல்லா இருக்குது, உயரமாகவும் இருக்குது. இப்போ குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தான், எந்த கிராஸோ பெண்டு எதுவும் இல்லை. நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க. பார்த்திங்கன்னா ஒரு செவ்வக டைப்பில் அகலம் வந்து ஒரு 150 அடி குறை இல்லாமல் பாருங்க. நீளம் வந்து ஒரு 400 அடிக்கு வரலாம். இதில் ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான். இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு 4 மூலையும் கட் ஆகாமல் ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம அந்த குபேர் மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போகிறோம். எப்படி போகிறோம்? தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி மேகோட்டு பொலியில் போகிறோங்க. இந்த வேலி இந்த இதுதான் மேகோட்டு பொலிங்க. ஒரே நேர் தான், கிராஸெல்லாம் எதுவும் இல்லை. ஏரியெல்லாம் வந்துங்க ஓரளவுக்கு நல்லாவே நல்லா தண்ணி ஏரியா தாங்க. இப்போ என்னென்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு மேற்கு திசையில் ஒரு காடு மட்டும் வெள்ளாமை இல்லை. நம்ம பார்க்க வந்த காடு மாதிரி குறையாக கிடக்குது. அதுக்கு அந்த பக்கமெல்லாம் வெள்ளாமை தான். கிழக்கு திசையிலையும் தெற்கு திசையிலையும் நல்ல ஒரு வெள்ளாமை ஏரியா. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீளம் வந்துங்க ஒரு 400 அடிக்கு மேலேயே வரலாம், ஒரு 500 அடி கூட வரலாங்கண்ணே. அந்த மாதிரி நீளம் நல்லா இருக்குதுங்க. அகலமும் நல்லா அந்த 20 அடி தளத்து முகப்பு ஒரு 150 அடிக்கு குறையெல்லாம் பாருங்கள். 150 அடிக்கு மேலே வந்தாலும் குறையாது, அந்தளவுக்கு நல்லா அகலம் இருக்குது. ஒரு செவ்வக டைப்பில் நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க. பாருங்க, நம்மளுக்கு இந்த கம்பி வேலி போட்டுருக்குதுங்களே அது வரைக்கும் தான் அது கிழக்கோட்டு பொலி. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து மேகோட்டு பொலியில் குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். ஒரே நேர் தாங்க, நூல் பிடிச்ச மாதிரி, எந்த ஒரு கிராஸோ பெண்டும் இல்லை. மண் வந்து அருமையான மண்ணுங்க, செம்மண், நல்லா செவன்னு அருமையான மண். இது வந்து சொல்கிறதுக்கும் பாருங்க, அதே மாதிரி ரீசேல்ஸுக்கு, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதுக்கும் பாருங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வாயு மூலை கட்டாலும் நல்லா ஜம்முன்னு இருக்குது. இப்போ என்னன்னாங்க
காடு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் திக்கு செருவாக இருக்குது. நம்ம காலி நிலங்கிறதுனால நான் பார்த்து நினச்சோம்னா ஒரு நேரம் நிறைவுள்ள நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. நிறைவு விட்டோம்னு காடு பார்க்குறதுக்கு தங்கமாக இருக்குங்க. இப்போ வாய்மூலையிலேருந்து ஜலமூலைக்கு போகிறோம். எப்படி போகிறோம்? மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை நோக்கி வடகோட்டு பள்ளியில் போகிறோம். இங்கேருந்து காடு பாருங்கயோ நல்லா இருக்குது. மண்ணெல்லாம் அருமையான செம்மண்ணுங்க பாருங்கள். இந்த ஏரியா வந்துங்க தண்ணி இருக்குது உள்ள ஏரியா தான். ஆப்போசிட்லேயே நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு ஒரு காடு தள்ளி திறந்தோப்புங்க. தெற்கு திசையில் கரும்பு போட்டுக்கிறாங்க. கரும்புக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி வேணும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நிலத்தடி நீர் மட்டும் ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லலாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைங்க. இது வரைக்கும் இருக்குது மஞ்சக்கல் வரைக்கும். நான் வேலி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரமாக வந்தேன். நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்குதுங்க. இதுலேயும் கூட வந்து ஒரு தடம் போகுது, ஒரு வடி தடமாட்ட போகுது. பாரு நம்மளுக்கு இந்த மஞ்சக்கல் தான் கணக்கு. மஞ்சக்கல் நேரம் நெடுவெளி நெட்டிக்கிறாங்க. இந்த மஞ்சக்கல்லுக்கு வடக்கு திசையில் இந்த வடித்தளம் ஒன்று போகுது. அது இதுக்கு பார்த்து இப்போ தான் தெரியல. ஓகே, நம்மளுக்கு வந்து தெற்கு திசையில் 20 அடி தடம் இருக்குது, அது ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க. இந்த காட்டு அளவுக்கு வந்து பக்கத்தில் வாங்கி கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ ஜலமூலையிலேருந்து நம்ம அக்னி மூலைக்கு போகிறோங்க. எப்படி போகிறோங்கன்னா வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி கிழக்கோட்டு புள்ளியில் போகிறோம். அதாவது வந்துங்க குபேர மூலையும் அக்னி மூலையும் நம்மளுக்கு அந்த 20 அடி தளத்து பஸ்ஸில் வந்துடுதுங்க. இப்போ என்னென்னா ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகும்போது ஒரு லைட்டாக ஒரு பெண்டுங்க, லைட்டாக தாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படி இந்த கம்பி வேலி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுக்கு அந்த பக்கம் ஒரே நேர் தான். இங்கேருந்து வந்து கொஞ்சம் லைட்டாக, அங்கேருந்து வந்து நேராக பார்த்தா நேராக தெரியலன்னு வச்சுங்களேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் கட் ஆகலை, ஒன்றும் இல்லை. வெண்டு கிண்டு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வளைவு, லைட்டான வளைவு. மற்றபடிக்கு வந்து ஒரு 150 அடி அகலத்தில், ஒரு 400-500 அடி நீளத்தில், ஒரு செவ்வக டைப்பில் 4 மூளை கட் ஆகாமல் அருமையாக இருக்குதுங்க. மண் நல்ல செம்மண். இந்த தென்னந்தோப்பு சொன்னாங்களாங்க, இதுதாங்க பாருங்கள். ஒரு காட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். இந்த காய்ப்புக்கு வராத கண்டிஷனில் இருக்குது. இப்படி இந்த ஏரியா நிலத்தடி நீருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அந்த தென்னந்தோப்பும் கரும்பு தோட்டத்தையும் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. சொன்னதுக்குமே சரிங்க. ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டா ஒரு நல்ல செம்மண்ணுக்கு நல்ல ஒரு குறைவான பட்ஜெட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல நிலம்னு சொல்லலாங்க. இப்போ விலை வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஏக்கர் வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தமாக 2 ஏக்கர் 5 சென்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம வரல அளந்துக்கலாம். ஒரு ஏக்கர் வந்து 50 லட்சம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதிலிருந்து கொஞ்சம் நெகோசியபிள் தான், குறைச்சி பேசலாம், வாய்ப்பு இருக்குது. இதனால் முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, வீடியோவோட தலைப்புலையும் சரி என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்கள். வாயில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 95 85 37 67 67 இது என்னோடய ஃபோன் நம்பருங்க. நிலம் சம்மந்தமாக நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னாங்க இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த அக்னி மூலையாக அமைஞ்சிருக்குது. அக்னி மூலை வேறு மூலையும் நம்மளுக்கு வந்து 20 அடி தளத்து பஸ்ஸில் வந்துடுதுங்க. இதுதாங்க இந்த கரும்பு சொல்லியிருந்தாங்களேங்க. பார்த்தீங்களா பாருங்கள், நம்ம பார்த்துட்டு இருந்த காட்டிலேருந்து ஒரு 150 அடி 200 அடிக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக இல்லை கரும்பு எல்லாம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் தென்னந்தோப்பு இப்படி சிறப்பாக வந்து இல்லை வெள்ளாமையோடு தான் இருக்குது. பாருங்கள், நிலம் போச்சா உடனே கூப்பிடுங்க. ஒரு கம்மி பட்ஜெட்டு, இதுலேருந்து கொஞ்சம் கணிசமான முறையில் குறைக்கலாம்.
வேணும்னு சொல்கிறதுக்குள்ள நன்றி வணக்கங்க.